ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். இது ஒரு vlog. என் கூடவே அப்படியே ட்ராவல் பண்ணிவாங்க. நான் எங்கே போகிறேன் அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். ஸோ அவசரமாக சாப்பிட்டுட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்து எக்மோர் ரீச் ஆக போகிறேன். நானும் என் சன்னும் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எதுக்கு போனேன், எங்கே போயிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு நிறைய விஷயம் வந்து நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து எக்மோர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் எக்மோர் ஸ்டேஷனில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த உழவன் எக்ஸ்பிரஸில் போட் பண்ண போகிறேன். 3rd ஏசி டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் இதில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். ஆமாங்க, நான் தஞ்சாவூருக்கு தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் வந்து தேர்டு ஏசி. நாங்கள் ஆக்சுவலாக ட்ரெயின்குள்ளே ஏறும்போதே வந்து ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருந்துச்சு. ஸோ ஏறின உடனே பார்த்திங்கன்னா 3rd ஏசியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் வந்து வச்சுருப்பாங்க அந்தந்த பிளேஸில். அந்த கவருக்குள்ளே உங்களுக்கு தேவையான பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ், ஒயிட் பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஏசியில் உங்களுக்கு பிளாங்கெட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப கிளீன்லினஸோடு தான் இருந்தது. ரொம்ப நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏறின உடனே 10 நிமிஷத்தில் ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களோட பிளேஸை நாங்கள் கம்ஃபர்டபுளாக மேக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ஏறி என்னுடைய பர்த் பார்த்திங்கன்னா மிடில் கொடுத்துருந்தாங்க. என் சனுக்கு வந்து அப்பர் பர்த் புக் ஆகிருந்தது. ஸோ 2 பேருமே வந்து ஏறி கம்ஃபர்டபுளாக படுத்துட்டோம். நைட் ஃபுல்லாக ஜேர்னி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. சில்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ பிளாங்கெட்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட ஈஸியாக கம்ஃபர்டபுளாக சேஃபாகவும் ட்ராவல் பண்ணலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 5:20 5:30க்கெலாம் வந்து தஞ்சாவூர் ஜங்ஷனில் ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு எங்களுடைய ஹோட்டல் ரூமுக்கு செக்இன் பண்ணுறதுக்காக போயிட்டோம். 12 to 12 noon தான் வந்து ஆக்சுவல் செக்இன் டைமு. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் போனதுனால கொஞ்சம் ப்ரியராக புக்கிங் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே புக் பண்ணிவிட்டு ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூம் டூர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே போட்டால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். என்னோடய பையன் பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணான். ஸோ ஒன்ஸ் இந்த ஹோட்டல் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் சேஃபாகவும் இருந்துச்சு. அண்டு ரொம்ப ரொம்ப வந்து ஆம்பியன்ஸு, பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்ஸு, அந்த காரிடார்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அழகழகான செடிகள் இதெல்லாம் வச்சுருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தனியாக சோலோவாக, அதாவது என் பையன் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஃபுல் ஃபேமிலியோடு வரல. பட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டே மார்னிங் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. 7:30க்கெலாம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். பெங்களூர் மாதிரியே ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது. நல்ல சில்னஸ் இருந்ததுங்க. ரூமும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஏசி ரூம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தது. அண்டு நாங்கள் வந்து குளிச்சுட்டு தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அந்த டைமிங்ஸ்குள்ளே போயிட்டு கோவில் பார்த்துட்டு இன்னொரு பிளேஸும் போயிட்டு மீட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தஞ்சாவூர்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ராஜராஜ சோழன் தான். அந்த சோழ நாட்டு பீரியடில் என்ன பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப கிரேட் விஷனோடு இருந்ததோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த ஹோட்டல் முழுக்க கம்ப்ளீட்டாக அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரூமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் டைடியாக வந்து
அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நிறைய ரூம் டூர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு வந்து ஃபீட்பேக் இங்கே கொடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் கிளம்பும்போது எப்படி இருந்தது அப்படின்றதையும் ஃபைனலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே போயிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைல்டான ஃபுட்டு, ப்ளஸ் சவுத் இண்டியன் ப்ளஸ் பிரெட் டோஸ்ட்டு, கெலாக்ஸ் அந்த மாதிரி வந்து எது விருப்பமோ சாப்பிட்ற மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல்லையே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போது நான் போட்டிருக்க ஆக்சசரிஸ் பற்றிலாம் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து நான் கிளம்பும்போது இந்த ஆக்சசரி பற்றிலாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சாரியும் வந்து லாஸ்ட் vlog 2 more vlogsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சாரியோடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன். பெங்களூர் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இந்த சாரீ எனக்கு gift பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த சாரீக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸு அண்ட் க்ரீன் கலர் கிளாஸ் பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அண்டு கழுத்தில் இப்போ நான் போட்டிருக்க இந்த பீட்ஸ் மாலை வந்து நானே செஞ்சது. ஸோ அதையுமே நான் ஊருக்கு கிளம்பும்போது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்த பீட்ஸ் எல்லாம் கோர்த்து ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது ஜுவல்லரி மேக்கிங் செக்ஷனில் உங்களுக்கு நான் இந்த பீட்ஸ் மாலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு லிஃப்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். லிஃப்ட் ஏரியாக்கிட்ட இந்த பெயிண்டிங் நான் இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புற வரைக்கும் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ராஜராஜ சோழன் வந்து தேரில் வரா ஐ மீன் யானையில் வரா மாதிரி ரொம்ப அழகாக பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டிங், யாரும் ஸ்டூடெண்ட்டு தான் அது பண்ணியிருந்தாங்க, கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசப்ஷன் ஏரியாவிலேருந்து இப்போ நாங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு தஞ்சாவூர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் vlogs பார்க்குறீங்க. உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ தட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி vlogs வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத நானும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறதுக்கு பார்ப்பேன். அண்டு இப்போ வந்து நம்ம ஒரு 10லேருந்து 10:45 இருக்கும். நம்ம வந்து இங்கே கோவிலில் ரீச் ஆகிட்டோம். கோவிலோடைய அவுட் சைடு ஆம்பியன்ஸே பார்த்திங்கன்னா அப்படி வந்து ஒரு அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் மூடியாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. என்னோடய பையனும் காரில் தூங்கிட்டான். திடீர்னு வந்து அவனை எழுப்பி விட்டேன். ஏன்னா அந்த வியூ வந்து பார்க்குறத மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் இந்த கோவிலை வந்து காமிங்க. இது ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு இடம் வந்து அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து நான் சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் ட்ரிப்பில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்து இதுக்குள்ளே வரும்போது அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஏற்கனவே ரீல்லையே நான் மென்ஷன் பண்ணி அந்த ரீலில் நான் சொன்னதை கேட்டு எனக்கு 2-3 பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது தீபா, இந்த ரீலில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சிவன் அப்பா பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருந்தது. இந்த vlog வந்து நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணி நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கலோடைய வீக்கெண்டு, பொங்கல் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டேட்டு 18ஆம் தேதி, ஜனவரி 18, 2025 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பொங்கல் முடிஞ்சு அந்த காணும் பொங்கல்லாம் முடிஞ்ச நாட்களுக்கு நெக்ஸ்ட்டு 2 டேஸு. ஸோ க்ரௌடு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான க்ரௌடு, பயங்கர க்ரௌடு. கோவில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தான் இங்கே பார்க்க முடியும், அதனால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு நான் வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது எப்படி ஃபீல் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது கோவில் உள்ளே இருக்கக்கூடிய ஷாப்பு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்,
தலையாட்டி பொம்மைனாலே தஞ்சாவூர் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எக்கச்சக்கமான டிசைன்ஸு தஞ்சாவூர் டால்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை மட்டும்தான் தெரியும். அண்ட் இந்த டான்ஸிங் டால்ஸ் வந்து நாங்கள் கொலுவில் வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா 500 இருந்து 5000 வரைக்கும் கூட வந்து பொம்மைகள் வந்து விற்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கோவிலோடைய ஸ்டால்லையும் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதுக்காக இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துலையும் போயிட்டு நீங்கள் இந்த தலையாட்டி பொம்மைகள்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து கோவில் பற்றின விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கல. நான் உள்ள கோவில் பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2-3 உள்ள கேட்வேன்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்திலேருந்து உள்ளே போகிறதுக்கே 3 மண்டபம் தாண்டி தான் நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே வர முடியும். ஸோ அவ்வளோ பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையார் கோவில், இல்லைன்னா தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லுவாங்க. பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. இந்த தஞ்சாவூர் கோவில் வந்து சோழ நாட்டு காவேரி ஆற்றின் கரையில் தென்கரையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்டு திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் தலம்னு சொல்லக்கூடியது இந்த இடம்தான். இந்த கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக ஆக்கியிருக்காங்க. இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவிலில் இதுவும் ஒரு கோவில்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு, நிறைய ரகசியமான விஷயங்கள்லாம் வந்து இதில் புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் படித்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான ஆர்கிடெக்சரல் அழகே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் கோபுரத்தோடைய நிழல் வந்து கீழே தரையில் விழாது அப்படின்றது தான் அதிசயமான விஷயம். ராஜராஜ சோழனால் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் தான் இது. இந்த கோவிலில் இருந்து அவர் வெளியே போகும்போது வாராகி அம்மனை வணங்கிட்டு தான் வெளியில் போவார். அந்த வாராகி அம்மனுக்காக நிற்கிற க்யூ தான் இந்த க்யூ. ரொம்ப நாளாக, அதாவது சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வாராகி அம்மன் பூஜை ரெகுலராக செஞ்சிட்ருக்கோம். வாராகி அம்மன்னாலே தஞ்சாவூர் கோவிலில் இருக்க வாராகி அம்மன்னாலே ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த கோவிலில் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. நான் அன்னைக்கு வந்து இங்கே கோவிலில் இருக்கிறேன் அப்படின்றதே எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப விசேஷமாக ஃபீல் பண்ணேன், அதிர்ஷ்டமாகவும் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி ப்ளஸ் ஜனவரி பிறந்து முதல்ல கோவில்னு போகிறது நான் இன்றைக்கி சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். அதனால தான் இங்கே படிக்கட்டில் நான் இறங்கும் போதே ரீல்ஸில் சொல்லியிருப்பேன், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது, சிவன் அப்பாவை பார்த்துட்டு கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை கேட்டுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ப்ளெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவிலை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நானும் என் பையனும் சுற்றி ரசித்து பார்த்துருந்தோம். அவ்வளோ ஆர்கிடெக்சுரல் அழகு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கோவிலில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் நம்மளால் பேச முடியாது. நிறைய இடத்துல ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நின்று ரசித்து பார்க்கணும் அப்படின்ற ஆசை. இந்த ஒரு இடத்துலையே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நின்று இந்த பக்கம் நான் ரசித்து பார்த்துருந்தேன். அண்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த கோவிலோட அழகே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் ரசித்து பார்க்கக்கூடிய அந்த ஃபீல் தாங்க. இந்த தஞ்சை பெரிய கோவில் 1003 1004 வருஷத்தில் கட்டுமான பணி ஆரம்பித்து 1010 வந்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த கணக்குப்படி 2010 சேர்த்தா கிட்டத்தட்ட 1000 வருஷம் வந்து டியூரேஷன் காட்டும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த கோவிலோடைய காலம்னு பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையானது அப்படின்றதுனால அது ரொம்ப பெரிய விஷயம். மோரோவர் இந்த கோவில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து 1987 யுனெஸ்கோ லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். 1000 வருஷம் பழமையான கோவில். இந்த ராக்ஸ் எல்லாமே வந்து இந்த கட்டுமான பணி நடக்கும்போது யானைகள் வச்சு தான் கொண்டு வந்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விசேஷமான இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு கல்லுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கும்.
ஒவ்வொரு காரிடரும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை சுத்தி இருக்க காரிடர்ஸ் ஃபுல்லாவே வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் உள்ள இருக்கிற பிரஹதீஸ்வரர் சிவலிங்கம் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இவர்தான். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபாரினர்ஸ் வந்து உள்ள மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. பட் இந்த கல்லெல்லாம் வந்து அப்படியே நேச்சுரலா எப்படி இருந்ததோ, அப்படியே தான் இன்னமும் பழமை வாய்ந்ததா வச்சிருக்காங்க. இந்த தூரத்துல இருந்து எந்த தூரத்துல இருந்து பார்த்தாலும், அந்த மேல இருக்க டாம்ப அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய கோவில்னு சொல்லக்கூடியதே தஞ்சை பெரிய கோவில் தான். இதுல இருக்க இந்த விமானம் ரொம்ப விசேஷமானது. நான் சொன்ன மாதிரி அதோடைய நிழல் வந்து கீழ விழாதபடிக்கு அந்த ஆர்க்கிடெக்சுரல் என்ஜினியரிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. நெறைய சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. முருகர் சிலை தான் நான் இப்ப பார்த்துட்ருக்கேன். இங்க வந்து விசேஷமா ஒரு ஒரு சில பேர் என்னவோ பண்ணிட்டுருந்தாங்க. நாங்க பார்த்துட்ருந்தோம். என்னன்னு பார்த்தா, அந்த ஒரு இடத்துல இந்த கல்வெட்டு கீழ வந்து அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கு. அது உள்ள வந்து ஒரு கயிறோ, நூலோ இல்ல ஒரு ஊசி போற அளவுக்கு வந்து கேப் இருக்கு. மத்த இடத்துலலாம் அது இல்ல. அந்த மாதிரி வந்து ஆர்ட் ஒர்க்கோட இந்த சிற்பங்கள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வால்லையும் பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுக்கள். அதாவது ஹேண்ட் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எழுதியிருக்கு. ஸோ இங்க தூரம் இருந்து பார்க்கும்போது கோவில் வந்து உங்களுக்கு ஒரே கலரா, ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் கோவிலோட ஃப்ரண்டேஜ் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜராஜ சோழன் அந்த கிங்கோட சேர்ந்து அந்த சோழ நாடு எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த சிலைகளா வந்து வடிச்சிருப்பாங்க. இந்த கல்லெல்லாம் பாருங்க, இந்த தூண்கள்லாம் பாருங்க, எல்லாத்துலயுமே கல்வெட்டுக்கள் எழுதப்பட்டிருக்கும். இன்னமுமே அது அப்படியே தான் மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோவில் பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்ளோ இன்ஃபர்மேஷன், அவ்ளோ வந்து மனசுக்கு இனிமையாவும் இருக்கும் அப்படின்றத நம்ம போகும்போது தான் அந்த ஃபீல் தெரியும். எவ்ளோ அழகா மெடிடேட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. இந்த ஒரு நாள் என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு சிவன் அப்பா வந்து நமக்கு ஒரு கிரேட்ஃபுல்லான டைம் குடுப்பாரு. இங்க பாருங்க முருகருடைய சிலை. அங்கங்க சில இடத்துல வந்து உடைஞ்சிருக்கு. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எதுவுமே வந்து அவ்ளோ மெயின்டெனன்ஸ் வந்து ரீவொர்க் அவங்க எதுவுமே செய்யல. இந்த மாதிரி கல்வெட்டுக்கள், குதிரைகள் அதில் இருக்க அந்த டிசைன்ஸு நிறைய ஃபேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்க்கிடெக்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வருவாங்க. அவங்க வந்து இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது இங்கே நேச்சுரலாக லைவாக வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸு அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த சிலைகளுடைய மார்க்கிங்ஸ் எல்லாமே வந்து வரையறதுக்காக டைரெக்டாக வந்து உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கோவில் உள்ள பிரகாரத்தில் இருக்கிற சிவலிங்கம், சிவனுடைய ஹிஸ்ட்ரி, அந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஃபுல்லாக வந்து அந்த கோவில் மண்டபத்தில் அதுக்கடுத்து கோவிலுடைய ஒவ்வொரு வால்லையும் நம்ம பார்க்கலாம், சிலைகள்லையும் பார்க்கலாம். மோரோவர் பார்த்தீங்கன்னா, நந்தி சிவலிங்கத்துக்கு பிரகதீஸ்வரருக்கு எதிர்க்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த நந்தி மிகப்பெரிய நந்தி. அவ்வளோ பெரிய நந்தி. பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு உள்ள எப்படி பால் அபிஷேகம் எல்லாமே நடக்குதோ அதே மாதிரி நந்திக்கும் நடக்கும். இதுதான் வாராகி அம்மனுடைய கோவில். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் முடிச்சுட்டு ஒரு 2 hours ஆச்சு. கோவிலுடைய ஸ்கெட்சிங் வந்து வெளியில் போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வந்தோம். நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு இந்த வீடியோவோடைய கண்டினியூட்டி உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.